ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டீஸ்க்காக தோசை கலெக்ஷன்ஸ் தாங்க போட்டிருக்கேன். தோசை நமக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், ஏபிசிடி அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்கள கேட்டு நம்ம தோசை சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த லீவு டைமில் தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. ஈவினிங் டைம் தான் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் அது இதுன்னு இருக்கிறனால நம்மளால் அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு. ஸோ நமக்கு லீவ் டைமில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான், பெரிய அவங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்தாலே போதும், சாப்பிட்ருவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்பவே சாப்பிட அடம் பிடிப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் ஊட்டி விட்டுட்டே இருக்காமல் அந்த ஊட்டி விடுற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களால கையில் எடுத்து சாப்பிட்ட அந்த கெப்பாசிட்டி கம்மி ஆயிரும். ஒரு 3 வருஷம் 2 வருஷம் தான், 2 வருஷம் அதுக்கு மேலே அவங்களே நம்ம சாப்பிட சொல்லிடணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த விரலெல்லாம் அவங்க எப்படி அந்த காக்னிட்டிவ் இதை அவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஊட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ எல்லாமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கே ஊட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஊட்டி விடாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவரோ, ஏபிசிடியோ இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதை சாப்பிட சொல்லுங்கள். நல்லாவே சாப்பிடுவாங்க.